வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். ஸோ இன்னைக்கு என்ன நைவேத்தியமெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, புளியஞ்சாதம் அன்ன நைவேத்தியமா அது பெருமாளோட தலைகையிலேருந்து எடுத்து கொடுத்துட்றேன். ஏன்னா திருப்பி என்ன பண்ணினோம், நான் சொல்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் கூடிய மட்டும் நம்ம எல்லாத்தையும் பழச கொடுத்து வாயை பற்றி இருக்கிறது நல்லது இல்லையா? ஸோ அதனால் புளி சாதம் பழைய தலிகை இதுலேருந்து எடுத்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு கடலைப்பருப்பு சுண்டல். கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சேன், ஒரு 2 மணி நேரம் கொதிக்கிற வெந்நீர் விட்டு. அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு 2 விசில் வாங்கினேன். 2 விசில் தான். அதுக்கப்புறம் வாங்கி நல்லா அது அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ கடலைப்பருப்பு வச்சு சுண்டல். ஸ்வீட் என்னன்னு கேட்டேன்னா அதுவும் ஓபிதான். பெருமாளோட தலைகை பாதாம் கேசரின்னு ஒன்று பண்ணியிருந்தேன். பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்காதவா இந்த இதில் பார்த்துடலாம். ஸோ அந்த பாதாம் கேசரியும் நம்ம இன்னைக்கு இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கான நைவேத்தியம் இன்னைக்கு கடலைப்பருப்பு சுண்டல், புளியஞ்சாதம் அண்ட் பாதாம் கேசரி. ஸோ ஹோப் இது எல்லாருக்கும் நிச்சயமாக கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரால எது முடியுமோ அதெல்லாம், அதாவது நம்ம பக்தி தான் இங்கே முக்கியமே ஒழிய இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுன்றது இல்லை. உங்களால் முடிஞ்சது, ஒன்றுமே முடியலையா, இதெல்லாம் எதுவுமே பண்ணுறதுக்கு எனக்கு உடம்பு முடியல, என்கிட்ட நிதி வசதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறவா, நிதி வசதி அடுத்த இதுலையாவது கொடுக்கணும், அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பழங்கள் மட்டும் வச்சு நைவேத்தியம் பண்ணாலும் ஓகே. இல்லை ஒரு டம்ளர் பால் வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். எது உங்களோட சக்திக்கு எது முடியுமோ அதுதான் மெயினே ஒழிய நீங்கள் இதுதான் வாங்கி வைக்கணும் அதுதான் பண்ணணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் உங்களோட சௌரியப்படி பார்த்து பண்ணிக்கணும்.
கடலைப்பருப்பு சுண்டல் மட்டும் பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் கிட்டக்க நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் சொல்கிறதெல்லாம் வராது, ஜஸ்ட் அது பண்ணுற விதம் மட்டும் வரும் உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். புளிக்காய்ச்சல் இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமிக்கு. எல்லாம் தெரியாதவா மட்டும் அதை பார்த்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அந்த பாதாம் கேசரி அப்படிங்கிறது யாராலெல்லாம் முடியுமோ கண்டிப்பாக பெருமாளுக்கும் நிவேதியம் பண்ணுங்க, அம்பாளுக்கும் பண்ணுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அங்கே. ஏன்னா அது திருமலையில் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுற ஒரு பிரசாதம். அது அம்பாளுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் பாயசான பிரியை, என்ன ஸ்வீட் கொடுத்தாலும் அவளுக்கு பிடிக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் நல்லது தான். 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 5 மிளகாய்த்தூள் போடுறேன், கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கடலைப்பருப்பு அப்படியே போடலாம். இந்த இடத்துல வந்து கொள்ளு சுண்டல் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் ராஜ்மா சுண்டல் பண்ணுறது உங்களுக்கு ஓகே அப்படின்னா ராஜ்மா சுண்டல் வேணாலும் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய ஒரு சௌகரியம். ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் காரப்பொடி போடுறேன். எண்ணெயிலே போட்டிருக்கணும், நான் மறந்து போயிட்டேன். எனக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு சுண்டல்லாம் நல்ல ஒரு இது கருப்பு சனா இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நல்ல சைல்ட்ஹுட் மெமரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருவாங்கூரில் மருந்தீஸ்வரர் கோவிலில். அங்கே திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரவார உற்சவம் நடத்துவோம். ஊஞ்சலில் வந்து அம்பாள் ஆடுவோம். அந்த சுக்கிரவாரத்துக்கு வந்து நாங்கள் போகிறதே அந்த வயசில் அதெல்லாம் பக்தின்னு சொல்லி சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு 16 வயசுலலாம் சுண்டலை வாங்கி திங்கிறது இருக்குமே வழிய பக்தி. எனக்கு அப்பயே பக்தி அப்படின்னு சொல்லி நான் போய் சொல்லவே மாட்டேன். எனக்கு நிஜமாலுமே சொல்லணும்னா இதெல்லாம் வந்து ஆஃப்டர் நம்ம, அதாவது வாழ்க்கையில் வந்து நம்மளை அவள் படிப்படியாக அவள் பக்கம் நம்மளை திருப்புவா. அதுதான் நிஜம். நம்ம வந்து நம்மளா அவளை நினச்சிட்டு அப்படியே அது வந்து பிறக்கச்சேயே தெய்வீகமாக பிறக்கிறவாளுக்கு அது சாத்தியம். நம்ம நார்மலான நமக்கெல்லாம் அது இல்லை. அந்த கோவிலில் அந்த சுக்கிரவார உற்சவம் முடிஞ்ச கையோட அம்பாளுக்கு இந்த சுண்டலோ இல்லைன்னா அந்த கருப்பு சனா சுண்டலோ தான் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாள். பண்ணிட்டு சுடு கையில் தான் கொடுப்பாள். ரொம்ப நாள் நீ கோவிலாக போய் எல்லாத்தையும் திருட்டு வந்திருக்கீங்களா? ரொம்ப கரெக்டு. அதனால அது வந்து இந்த சுண்டல் ரெண்டும் நான் பண்ணுறதே எனக்கு வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான். இது சாப்பிட்றதையும் எனக்கு என்னதான் நம்ம இது பண்ணினாலும் அங்கே திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுத்தா மாதிரி இது இல்லையே அப்படின்னு நினச்சிப்பேன். அது மாதிரி இன்னைக்கு வந்து இந்த சுண்டல் தயாராகிட்டு இதில் தேங்காய் போடலாம். ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். அப்படியே வந்து நான் அப்போலேருந்தே அவ்வளோ பக்தியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அவள்லாம் பான் ஜீனியஸாக இருந்திருப்பாளாக இருக்கும். அவள்லாம் வந்து சுவாமியால் அனுகிரகிக்கப்பட்டு பிறந்ததுலேருந்து சுவாமியை பற்றி அருமை தெரிஞ்சு இருந்துருவாளாக இருக்கும். நான்லாம் அப்படி இல்லைங்கிறத ஓப்பனாக சொல்லிக்கிறேன். நான் ஏன்னா அந்தந்த வயசுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அந்தந்த வயசில் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் 17 வயசுல தான் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அதனால் அதுக்கப்புறமா நமக்கு வந்து வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பாடங்கள் இது எல்லாமே சேர்ந்து அம்பாளா அவள் பக்கத்தில் நம்மளை திருப்பி நீ வந்து இந்த மாதிரி மாறு, என்னை வந்து வர்ஷிப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளாக மாற்றினதை ஒழிய நம்ம, அதாவது எப்பயுமே சொல்லுவோம் அவன் தாழ் பணியறதுக்கே அவனுடைய அனுகிரகம் வேணும்னு. அது மாதிரி அவளுடைய தாழ் பணியறதுக்கு அவள் அனுகிரகம் பண்ணி நம்மளை அவள் பக்கம் திருப்பின்னு இருக்கா. அவ்வளோதான். இது தயாராகிடுது. ஸோ இன்னைக்கான பிரசாதங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன். புளி சாதம் அண்ட் பாதாம் கேசரி அண்ட் கடலைப்பருப்பு சுண்டல். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லிக்கும். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். இன்னைக்கு அதை கதையே சொல்லாமல் எஸ்கேப் ஆகிறேன் பத்தெல்லாம். இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
உஜ்ஜைன் மகாகாளி. மகாகாளி வந்து அந்த இதில் வந்துட்டு அம்பாளோட மேல் உதடு விழுந்த இடம், அதாவது அந்த சதி தேவியோட மேல் உதடு விழுந்த இடம் மகாகாளி. மகாகாளேஸ்வரர் அங்கே சுவாமியாக இருக்கார், காளி அங்கே தனியாக இருக்கா. மகாகாளேஸ்வரரும் ஒரு ஜோதிர்லிங்கம் இது. மகாகாளேஸ்வரர் வந்து அங்கே பூஷன் அப்படின்ற ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்கோசரம் பூமியிலேருந்து அவர் தோன்றின போது அவனை அழிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஊர் ஜனங்கள்லாம் நீங்கள் எங்கேயே வாசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுன்றது இணங்க அவர் வந்து மகாகாளேஸ்வரராக அங்கே சுயம்புவாக வந்ததா எல்லாரும் சொல்லுவா. இங்கே மகாகாளி பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உஜ்ஜைன் மகாகாளியானல காளிதாசருக்கான அந்த ஞானம் பிறந்த ஒரு இதுவே அங்கே தான். மாணிக்க வீணாம் உபலாயரந்தி மதாரசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மகேந்திர நீலச்சுதி கோமலாங்கி மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் பாட ஆரம்பித்ததே அங்கேருந்து தான். மகாகவி காளிதாசர் நமக்கு கிடைச்சது உஜ்ஜைன் காளினால தான். காளி வந்து அந்தளவுக்கு, அதாவது ஒரு ஒரு சுவாமிக்கு ஒரு ஒரு இதுன்ற மாதிரி அங்கே காளியாக இருக்காளி ஒழிய அவள் வந்து சரஸ்வதியாக ஞானத்தை கொடுக்கக்கூடியவளாக இருந்துட்டுருக்கா. நம்ம எல்லாருக்கும் அவளுடைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை அவ கொடுக்கணும் இந்த நன்னாளில், இந்த நவராத்திரி நன்னாளில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். எல்லாருக்கும் ஞானம் அவசியம் வேணும். அந்த ஞானம் இருந்தால் தான் நம்ம வந்து அவளை பற்றின அந்த இதெல்லாமே கற்றுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் உண்டான அந்த ஆசைகளை அவ ஏற்படுத்துவோம். ஸோ அந்த ஞானத்தை முதல்ல அவள் கொடுத்தாலே போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளாவே அதை பிடிச்சிட்டு முன்னேறி வரவும். அதனால எல்லாரும் அவகிட்ட இந்த நாளில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சிம்மபாகன நாயிகே தேவி ஸ்ரீபுரவாசி அம்பிகே சின்மயி ஜகதம்பிகே தேவி சிவப்பிரியே பாலாம்பிகே சிம்மவாகன நாயிகே தேவி ஸ்ரீபுரவாசி அம்பிகே சின்மயி ஜகதம்பிகே தேவி சிவப்பிரியே பாலாம்பிகே ஸ்வர்ணநூபுர கிங்கிணி ಧ್ವನಿ சரச ரச உல்லாசிகே ஸ்வர்ணநூபுர கிங்கிணி ಧ್ವನಿ சரச ரச உல்லாசிகே சங்கரே சரணாகதம் தேவி சந்ததம் கிருபவர்ஷிகே சங்கரே சரணாகதம் தேவி சந்ததம் கிருபவர்ஷிகே சந்ததோ கிருபவர்ஷிகே மந்தஹாச வதன சுந்தரி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே மந்தஹாச வதன சுந்தரி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே பாக்யஸ்ரீ பதிப்ரியே அம்ப மம ஹிருதய நிவாசிகே பாக்யஸ்ரீ பதிப்ரியே அம்ப மம ஹிருதய நிவாசிகே மம ஹிருதய நிவாசிகே ஹம்சவாகன தேவி சாரதி வீணாநாத ஸ்வராத்மிகே ஹம்சவாகன தேவி சாரதி வீணாநாத ஸ்வராத்மிகே त्वां सदा भजेगं सरस्वती श्यामळे वरदायिके त्वां सदा भजेगं सरस्वती श्यामळे वरदायिके श्यामळे वरदायिके मम हृदय निवासिके
संततो कृपवर्षिके संततो कृपवर्षिके संततो कृपवर्षिके